தற்போது போர் விமானம் விழுந்து விபத்துக்குள்ளான அண்மை தரவுகளை பார்த்து வருகிறோம். ராஜஸ்தானில் இந்திய விமானப்படையின் போர் விமானம் கீழே விழுந்து பயங்கர தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கக்கூடிய அண்மை நிகழ்வு குறித்தான செய்தி. ராஜஸ்தானில் போர் விமானம் விழுந்து விபத்துக்குள்ளான அண்மை காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். ராஜஸ்தானில் இந்திய விமானப்படையின் போர் விமானம் கீழே விழுந்து பயங்கர தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. பயிற்சியின் போது ஜாகுவார் போர் விமானம் கீழே விழுந்து நொறுங்கியதில் 2 விமானிகள் உயிரிழந்திருக்கலாம் என தற்போது அண்மை தரவுகள் தெரிவிக்கின்றன. பயிற்சியின் போது போர் விமானம் விழுந்து விபத்துக்குள்ளான அண்மை தரவுகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். ராஜஸ்தானில் பயிற்சியின் போது ஜாகுவார் போர் விமானம் கீழே விழுந்து நொறுங்கியதில் 2 விமானிகள் உயிரிழந்திருக்கலாம் என தற்போதைய அண்மை செய்தி தெரிவிக்கின்றது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், தற்போது பயிற்சி விமானம் விழுந்து விபத்துக்குள்ளான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள். இந்திய விமானப்படையில் இருக்கக்கூடிய போர் விமானங்களில் ஒரு வகை விமானம் தான் ஜாகுவார் வகை விமானங்கள். இந்த விமானங்கள் கடந்த சில ஒரு வருடங்கள்ல மட்டும் பல முறை விபத்துக்களை சந்தித்திருக்கக்கூடிய நிலையில ராஜஸ்தான் மாநிலத்துல இந்திய விமானப்படைக்கு சொந்தமான இதே ஜாகுவார் ரக போர் விமானம் என்பது இன்று நண்பகல்ல அங்க இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல வயல்வெளி பகுதிகளில் விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இது குறித்து ராஜஸ்தான்ல இருந்து கிடைக்கப்பெறக்கூடிய தகவல் அடிப்படையில ராஜஸ்தான் மாநிலம் சுரு மாவட்டம் ரத்தன்கர் பகுதியில் இருக்கக்கூடிய பானுடா அப்படின்ற ஒரு கிராமத்துலதான் இந்த ஜாகுவார் விமானம் இப்ப நீங்க திரையில பார்க்கக்கூடிய இந்த விபத்து நடந்திருக்கக்கூடிய பகுதி என்பது இருக்கிறது. இன்று நண்பகல்ல வானத்தில இருந்து இந்த விமானம் ஒன்று வயல்வெளி பகுதிகளில் விழுந்து நொறுங்கியதாக அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் காவல்துறை அதிகாரிகளிடம் தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்துல இந்த விபத்து ஏற்பட்ட உடனே உள்ளூர் மக்கள் அங்க இருக்கக்கூடிய ராஜ்தல் தேசர் அப்படின்ற ஒரு காவல் நிலையத்திற்கு தொடர்பு கொண்டு அந்த விஷயங்களை குறித்து தெரிவித்த உடனே உடனடியாக சம்பவ இடத்திற்கு காவல்துறையினரும் வந்திருக்கார்கள். காவல்துறையினுடைய முதற்கட்ட விசாரணையின் பெயர்ல இது இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஜாகுவார் ரக போர் விமானம் என்றும் இது குறித்து இந்திய விமானப்படையுடைய அதிகாரிகளுக்கு இந்த தகவல்களை எல்லாம் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இது குறித்தான விசாரணைகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. ஆனால் சமீபத்திய தகவல் அடிப்படையில வழக்கமான பயிற்சி அடிப்படையில தான் ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து குறிப்பிட்ட பகுதிகளில் இந்த போர் விமானங்கள் பறந்தது என்றும் இந்த ஜாகுவார் விமானத்தை பொறுத்தவரையிலுமே 2 தொழில்நுட்பங்கள்ல இந்திய விமானப்படை பயன்படுத்துகிறது. ஒன்று ஒருவர் மட்டுமே இயக்கக்கூடிய வகையிலான போர் விமானம், மற்றொன்று 2 பேர் அமர்ந்து பயணிக்கக்கூடிய அந்த போர் விமானம். இதுல இந்த விபத்துக்குள்ளான விமானத்துல இருக்கக்கூடிய விமானி ஒருவருடைய உடலை அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் கண்டெடுத்திருக்கக்கூடிய நிலையில் அவர் உயிரிழந்து விட்டார் அப்படின்ற காவல்துறையினரும் உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. மற்றொருவர் யாரேனும் உள்ளார்களா என்பது குறித்தான தொடர்ச்சியான விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விமான விபத்து நடந்திருக்கக்கூடிய ரத்தன்கர் பகுதிக்கு இந்திய விமானப்படையினுடைய மூத்த அதிகாரிகளும் சென்று கொண்டிருப்பதாக தகவல் என்று சொல்லப்படுகிறது. காட்சிகளிலேயே நம்ம பார்க்க முடியும், ஒரு வயல்வெளி பகுதிகளில் இந்த விமானம் விழுந்து விபத்துக்குள்ளாகி தீப்பிடித்து எரிந்து கொண்டிருப்பதையும் சுற்றி கிராம மக்கள் பலரும் குவிந்து காணப்படுவதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அதுல ஒரு சில அந்த போட்டோக்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. அதுல ஜாகுவார் அந்த பெயரிடப்பட்ட ஒரு இந்திய விமானப்படைக்கு சொந்தமான சிம்பிள் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே வழக்கமான பயிற்சியின் போது இந்த போர் விமானம் இருந்த போது இந்த விபத்து நடந்திருக்கலாம் என்றும் இந்த விபத்து குறித்து விமானப்படை நடத்தக்கூடிய விசாரணையிலே எதனால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்பது குறித்தான தகவல் எல்லாம் கிடைக்கப்பெறும். ஆனால் இந்த விமானத்துல 2 விமானிகள் இருந்த நிலையில ஒருவர் உயிரிழந்திருக்கார் அப்படின்ற தகவல்களை மட்டும் உள்ளூர் காவல்துறையினர் உறுதிப்படுத்தி இந்த தகவல்களை விமானப்படை அதிகாரிகளுக்கு தெரிவித்திருப்பதாக தான் ராஜஸ்தானிலிருந்து கிடைக்கப்பெறக்கூடிய தகவல்கள் என்பது நமக்கு தெரிவிக்கிறது. சூர்யா, ராஜஸ்தானில் ஜாகுவார் போர் விமானம் விழுந்து விபத்து விசாரணை மற்றும் மீட்பு பணிகள் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.